ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷைனி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போறோம்டா, மட்டன் பிரெயின் வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்றேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இதுக்கு நான் முதல்ல 2 மட்டன் பிரெயின் எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 3 முட்டை சேர்க்கிறேன். அதோட நான் ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்ப்போம். நல்ல பொடியா நறுக்கணும், அப்பதான் நமக்கு அது ஈஸியா பொரியக்குள்ள லேசா இருக்கும். அதுக்கு பிறகு நான் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்ல பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்ப்போம். அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அடுத்தது சின்ன சீரக பவுடர். நான் இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்ப்போம். மூளை சாப்பிடாதாக்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கக்குள்ள அந்த எந்த ஒரு இந்த ஸ்மெல்லுமே இருக்காது, நல்ல வாசமா இருக்கும். அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு இந்த பொரியல் கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக நான் கார்ன்ஃபிளவர் சேர்க்கிறேன். கார்ன்ஃபிளவர் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுக்கேன். ஓகே, அதுக்கு பிறகு நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை நல்லா நான் குழைக்க போறேன். நல்லா அமர்த்தி குழைக்கணும். இதை நல்லா அமர்த்தி குழைக்கக்குள்ள ஒரு நூல் மாதிரி ஒன்று வரும். அதை நாங்க ரிமூவ் பண்ணணும். இந்த பாத்தீங்களா, இந்த வீடியோல பாக்குற மாதிரி இந்த அப்படி நூல் மாதிரி வர்றது நீங்க வீசணும். இத ஸோ அந்த நூலெல்லாம் எடுக்கும் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அமர்த்தி நசிச்சு குழைக்கணும். இங்க பாருங்க, இப்படி நூல் மாதிரி வரும். இந்த நூலை நாங்க ரிமூவ் பண்ணணும். ஓகே, நான் எல்லா நூலையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நாங்க இதை ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, இதை நான் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு கொஞ்சம் போல எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேம்ல வைக்கணும் அடுப்பு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் இதுல கணக்க ஊத்தல, இது நான் ஒரு 2 ஸ்பூன் ஊத்துறேன். ஆனா எனக்கு அது எப்படின்னு சொன்னா அப்படி சுத்தக்குள்ள லைட்டான ஒரு மட்டமா ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் வரைக்கும் நான் அதை ஊத்திருக்கேன். கணக்க திக்கா ஊத்தக்கூட, திக்கா ஊத்துனா நீங்க அதை மெட்ட பக்கம் டேர்ன் பண்ணக்குள்ள உடைய பார்க்கும். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நான் இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட போறேன். அப்பதான் இது குயிக்கா அவியும். மட்டது இந்த பிரெயின் மூளை எல்லாமே நல்லா இது அவியும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சா. இல்லாட்டி உள்ளுக்குள்ள இருக்கிற இது அவியாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சு அவிக்கணும். பாத்தீங்களா, இப்ப அவிஞ்சிட்டு இந்த டைம்ல நான் இதை டேர்ன் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு தட்டக்கரண்டியால இது தூக்கக்குள்ள உடையிற மாதிரி இருந்தா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி தூக்குங்க. பாருங்க, நல்லா வெந்துட்டு ஒரு பக்கம். இப்ப மட்ட பக்கம் வேகும் வரைக்கும் விட போறேன். மட்ட பக்கம் டர்ன் பண்ண பிறகு மூட தேவையில்ல, ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்க அதை எடுத்துடலாம். ஓகே, ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் தெளிவுக்காக நான் இன்னொரு இது செஞ்சு காட்டுறேன். திரும்ப இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். அதே மாதிரி திக்கா ஊத்தாம கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூன் ஊத்துறேன்.
ஊற்றிட்டு இப்படி பரப்பி விடணும். பரப்பி விடக்குள்ளே உங்களுக்கு அது விளங்கும் நீங்கள் எவ்வளோ ஊற்றி இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ நல்லா இதை பரப்பி விட்டுட்டு திரும்ப நான் அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். சேம் லோ ஃப்ளேம் தான் அடுப்பு வந்து கூட்டுறல. பாருங்க இப்போ வெந்துட்டு நல்லா. இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து மற்ற பக்கம் டர்ன் பண்ண போகிறேன். டர்ன் பண்ண பிறகு பாருங்க இந்த கலர் வரணும். அப்பதான் நல்லா இருக்கும். பொரியல் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஓகே, மூளை ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காம உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ. Thank you for watching.